வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்ப நாம பிஸியா இருக்கோம். அப்ப பார்த்து யாராவது நம்ம கிட்ட இன்னொரு வேலை குடுத்தா, "ஆமா, நான் என்னவோ சும்மா இருக்கிற மாதிரி" அப்படி சொல்லுவோம். நான் பயப்படல. ஆனா, நம்மள அது மாரி யாராவது யோசிச்சாங்கன்னா, "ஆமா, நான் என்னவோ இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி. நான் என்னவோ இதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி" அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இதையெல்லாம் சொல்றதுக்கு நம்ம அசீஃபை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆசிஃபை யூஸ் பண்றப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கவனிக்கணும். என்னன்னா, இது கூட யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ். இப்போ பிரசன்ட்ல நான் சும்மா இல்ல. நான் பிஸியா இருக்கேன். ஆனா சொல்றப்போ, ஆமா நான் என்னமோ சும்மா இருக்கிற மாதிரி அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ பிரசன்ட் அன்ரியல் சிச்சுவேஷன பத்தி பேசுறப்போ நம்ம ஆசிஃப் கூட பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இதுவே நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துல இந்த மாரி அன்ரியல் சிச்சுவேஷன பத்தி பேசுறதா இருந்தா, அதுக்கு முன்னாடி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப் பேக். பிரசன்ட் டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. பாஸ்ட்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இது இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பயப்படல. ஆமா, நான் என்னமோ இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி அப்படி சொல்றோம். ஸோ இப்போ பிரசன்ட்ல சொல்றோம். அப்ப நம்ம என்ன டென்ஸை யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ பயப்படுறது அப்படிங்கிறப்போ, நான் இப்ப பயப்படுறேன் அப்படின்னா, ஐ எம் ஸ்கேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அசீஃப் கூட சொல்றப்போ, நான் பயப்படுற மாதிரி அப்படின்னு சொல்றதுனால, அசீஃப் ஐ வாஸ் ஸ்கேர்ட். அசீஃப் ஐ வாஸ் ஸ்கேர்ட். இது வந்து ஸ்போக்கனுக்கு ஓகே. நாம சொன்ன மாதிரி ஐ ஆம் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் அஸ் ஐ வாஸ் ஸ்கேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்போக்கனுக்கு இது அக்செப்டபிள் தான். பட் இன்னும் கரெக்டா சொல்லணும், கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னா, நம்ம பாஸ்ட் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறப்போ நம்ம வாஸ்ல எப்பவுமே வேர் தான் யூஸ் பண்ணுவோம். அசீஃப் ஐ வேர் ஸ்கேர்ட். அசிஃப் ஹீ வேர் ஸ்கேர்ட். ஆமா, அவன் என்னவோ பயந்த மாதிரி. அசிஃப் ஹீ வேர் ஸ்கேர்ட் அப்படிதான் சொல்லணும். பட் ஸ்போக்கன்ல இது அலௌடு. ஆனாலும் கரெக்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல நான் என்னவோ பயப்படுற மாதிரி அப்படின்னு நம்ம பிரசன்ட்ல சொல்றோம். இப்போ இதுவே பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நான் பயப்படவே இல்ல. நான் என்னவோ பயந்த மாதிரி அப்படி சொல்றோம். பயந்த மாதிரி அப்படி சொல்றோம். ஸோ பாஸ்ட்ல சொல்றப்போ அதுக்கு முன்னாடி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் இல்லையா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னது? ஹேட் பிளஸ் வி த்ரீ. எது பேசிக் வேர்போ அதோடைய தேர்ட் ஃபார்மை நம்ம போடணும். நம்ம என்ன சொன்னோம்? ஐ ஆம் ஸ்கேர்டு. ஐ வாஸ் ஸ்கேர்டு. இந்த ஸ்கேர்டுக்கு முன்னாடி பி வேர்ப் வருது. அந்த பி உடைய தேர்ட் ஃபார்ம் பீன். அதுதான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். அசீஃப் ஐ ஹேட் பீன் ஸ்கேர்ட். நான் என்னவோ பயந்த மாதிரி அப்படி சொல்றதுக்கு அசீஃப் ஐ ஹேட் பீன் ஸ்கேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நான் இதையெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். நான் என்னவோ இதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி. நான் என்னவோ இதையெல்லாம் கேர் பண்ணிக்கிற மாதிரி இப்படி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கவலைப்படுறதுன்னா நான் ஒரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. ஒரீட் அப்படின்னு நான் சொல்லலை. கேர்டுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஒரீடு வச்சு சொல்றதா இருந்தாலும் இதே மாதிரி நீங்க சென்டென்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்காக கவலைப்படல. இதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ ப்ரெசென்ட்ல சொல்றோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்ப அசீஃப் ஐ கேர்ட். அசீஃப் ஐ கேர்ட். இப்ப இந்த இடத்துல கவலைப்படுற மாதிரின்னு இருக்கு. இதையே நாம கவலைப்பட்ட மாதிரி, என்னவோ நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி, நான் கவலையே படல அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாஸ்ட்ல நம்ம சொல்றோம். அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அப்ப அசீஃப் ஐ ஹேட் கேர்ட். அசீஃப் ஐ ஹேட் கேர்ட். இது வந்து வேர்ப். அதனால நம்ம இந்த இடத்துல ஹேடுன்னு மட்டும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கேர்டு மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்பதான் நம்ம வந்து ஐ ஹேட் பீன் ஸ்கேர்ட் அப்படி சொன்னோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நான் என்னவோ சும்மா இருக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லணும். எதை இங்கிலீஷ்ல சொல்றப்ப நான் ஐடியலா இருக்க மாதிரி அப்படி அது வந்து கொஞ்சம் காமன் இல்லை. அதனால நம்ம ஜென்ரல் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வேற ஒன்றும் வேலையே இல்லாத மாதிரி அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இதை நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல சொல்றதுனால பாஸ்ட் சப்ஜெக்டிவ் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐ ஹேவ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஐ ஹேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ அசீஃப் ஐ ஹேட் நத்திங் எல்ஸ் டு டூ. செய்யறதுக்கு வேற ஒன்றும் எனக்கு வேலையே இல்லாத மாதிரி. அசீஃப் ஐ ஹேட் நத்திங் எல்ஸ் டு டூ. இப்போ இதே விஷயத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் என்னமோ சும்மா சுத்திட்டு இருக்க மாதிரி அப்படி சொல்லுவோம் இல்லையா? நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுத்திட்டு இருக்க மாதிரி அப்படி சொல்ல போறோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல லேஸ் அரவுண்ட் அப்படின்ற ஃப்ரேசல் வப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அசீஃப் ஐ வேர் லேசிங் அரவுண்ட். அசீஃப் ஐ வேர் லேசிங் அரவுண்ட். இப்போ நாம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கப்போ மூணாவதா ஒரு நபர் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னே தெரியாது. ஆனால் ஸ்மைல் பண்றாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னா அவ என்னமோ புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறா அப்படி சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அவள் என்னவோ எல்லாம் புரிஞ்சது மாதிரி சிரிக்கிறா அப்படி சொல்ல போகிறோம். அப்போ பேசிக்கான அந்த மெயின் கிளாஸை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ அதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெயின் கிளாஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. என்ன டென்ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணணும். அசீஃப் பக்கத்தில் மட்டும்தான் நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ அவள் சிரிக்கிறாள் அது வந்து பேசிக்கான மெயின் கிளாஸ். அதில் வந்து எந்த டென்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அதனால ஷீ ஸ்மைல்ஸ் இல்லைனா ஷீ இஸ் லாஃபிங் எப்படி சொல்லணுமோ அதை சொல்லிக்கோங்க. அசீஃப் பக்கத்தில் மட்டும்தான் இப்போ பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். அது வந்து அவள் எல்லாம் புரிந்தது போல். அசீஃப் she understood everything. As if she understood everything. She smiles as if she understood everything. She is smiling as if she understood everything. She is laughing as if she understood everything. எப்படி வேணா சொல்லுங்க. அடுத்தடுத்து வர எக்ஸாம்பிள்ஸ்ல நீங்களே கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி என்ன பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதில் மெயின் கிளாஸ் வந்து அவள் என்னை பார்த்தாள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ அசீஃப் கூட நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவளுக்கு என்ன தெரியும், இருந்தாலும் என்னமோ முன்ன பின்ன பார்க்காத மாதிரி என்ன பார்த்தா அப்படின்னு நம்ம வந்து அன்ரியலாக தான் நம்ம சொல்கிறோம். அதனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை அசீஃப் கூட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவள் என்னை பார்த்தாள். ஷீ லுக்ட் அட் மீ. அசீஃப் என்னை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி. ஷி ஹட் நெவர் சீன் மீ பிஃபோர். இதுக்கு முன்பு என்னை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி. அசீஃப் ஷி ஹட் நெவர் சீன் மீ பிஃபோர். தட்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் had plus V3. அதுக்கு நடுவில் ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்றதுனால நெவர் நடுவில் போட்டிருக்கோம். She looked at me as if she had never seen me before. இப்போ அம்மா நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன், என்னமோ ஏன் தப்புங்கிற மாதிரி ஏன் என்ன திட்டுறீங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ப்ரெசென்ட்ல ஏன் என்ன திட்டுறீங்க அது மெயின் கிளாஸ். அப்போ அது வந்து கொஷனா ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ, ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ. அசீஃப் என்னமோ ஏன் தப்புங்கிற மாதிரி, இது என்னோட மிஸ்டேக்குங்கிற மாதிரி. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அசீஃப் இட் வாஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னா இட் வேர் இல்லையா? ஸோ அசீஃப் இட் வேர் மை மிஸ்டேக்ஸ். அசீஃப் இட் வேர் மை மிஸ்டேக். ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ? அசீஃப் இட் வேர் மை மிஸ்டேக். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவளுடைய அம்மா அவளை ஒரு குழந்தை மாதிரியே நடத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ மெயின் கிளாஸ் என்ன டென்ஸ்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நடத்துகிறாள் யாரு? அவங்களுடைய அம்மா. ஹர் மாம் ட்ரீட்ஸ் ஹர். ஹர் மாம் ட்ரீட்ஸ் ஹர் எப்படி? ஒரு குழந்தை மாதிரி. அசீஃப் ஷி வேர் அ சைல்டு. அவ ஒரு குழந்தை மாதிரி. அசீஃப் ஷி வேர் அ சைல்டு. ஹர் மாம் ட்ரீட்ஸ் ஹர் அசீஃப் ஷி வேர் அ சைல்டு. அவனுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பேசுகிறான் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இப்போ ஹி டாக்ஸ் இல்லையா? ஹி டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அசீஃப் ஹி நியூ எவ்ரிதிங். இந்த இடத்துல இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால இது பாஸ்ட் டென்ஸ். அசீஃப் ஹி நியூ எவ்ரிதிங். ஹி டாக்ஸ் அசீஃப் ஹி நியூ எவ்ரிதிங். இப்போ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். கிட்ட பேசினாங்க ஆனா என்ன முன்ன பின்ன தெரியாது. ஆனா அவங்க பேசின விதம் என்ன பல வருஷமா தெரிஞ்சது மாதிரி என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசினாங்க அப்படி சொல்ல போறோம். ஸோ பல வருடங்களாக என்ன அறிஞ்ச போல் என்னிடம் பேசினார்கள். பாஸ்ட் டென்ஸ் அசீஃப் கூட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ என்னிடம் பேசினார்கள். தே டாக் டு மீ. அசீஃப் they had known me for years. As if they had known me for years. They talked to me as if they had known me for years. இப்போ நாம அசீஃப் கூட என்ன டென்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்றத இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்ககிட்டயே யாராவது வேலை சொன்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன் எல்லாத்தையும் எங்கிட்டே சொல்கிறேமோ நான் மட்டும்தான் இங்கே இருக்கிற மாதிரி, என்னமோ நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறது மாதிரி, நான் என்னமோ பொறாமப்படுற மாதிரி அவன் பேசுகிறான் அப்படி சொல்லணும். இப்போ யாரையாவது ஒருத்தட்ட போய் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, சும்மா இருக்கிறவங்க கிட்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அவன் என்னமோ நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி அவனை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்றா அப்படின்னு சொல்லணும். நாள் முழுவதும் பிஸியா இருக்கிற மாதிரி அவனை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சரை நீங்க அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம அசீஃப் இதை எப்படி யூஸ் பண்றது சென்டென்சஸ்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.